Hi friends and families, welcome back to my channel. இந்த வெல்கம் நோட்டை சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே 1 month ஆகுது. 1 monthக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ரீசெண்டா நாங்க போன ஒரு ட்ரிப்போட லாங் வீடியோ தாங்க இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்க 10 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அப் அண்ட் டவுன் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 8 டேஸ்னு வச்சுக்கலாம். இந்த 8 டேஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5 கண்ட்ரீஸை சுத்தி பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போறேன். மேபி லக்சம்பர்க்ல இருக்கிறவங்க ஒருவேளை ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ல தான் டிராவல் பண்ணோம். லக்சம்பர்க்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்லாவா ஒரு 1050 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவே நாங்க கார்ல தான் நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரிப் பிளான் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா லக்சம்பர்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாக்கியால இருக்கிற பிரிட்டிஷ்லாவா சிட்டில தான் நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 11 மணி நேரம் டிராவல் டைம் ஆச்சு. இடையில லஞ்ச் பிரேக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் போவோம். ஸோ டோட்டலி இப்போ ஒரு 11.5 hours எடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் ஆச்சு கார்ல டிராவல் பண்றதுக்கு. ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நாங்க ஆஸ்திரியால இருக்கிற வியன்னா சிட்டிக்கு தாங்க போயிருந்தோம். நீங்க நினைக்கலாம் என்ன பிரிட்டிஷ்லாவால ரூம் போட்டேன்னு சொல்றீங்க, இப்ப ஆஸ்திரியா போயிருக்கீங்கன்னு சொல்றீங்கன்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன், ஆஸ்திரியால பாத்தீங்கன்னா ரூம்ல ஆரம்பிச்சு ஒரு கிராசரிஸ் வாங்குறதுனால எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி பிரிட்டிஷ்லாவாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பிரிட்டிஷ்லாவால ரூம் போட்டுட்டு இங்கேருந்து ஆஸ்திரியாவுக்கு டிராவல் பண்ணியிருந்தோம். பிரிட்டிஷ்லாவாலேருந்து ஆஸ்திரியா பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes to ஒரு 1 hour ஆகும். ஸோ அங்கேருந்து நாங்கள் வியன்னா சிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஸோ பிரிட்டிஷ்லாவால ஸ்டே பண்ணியிருந்த 2 daysல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியால இருக்கிற வியன்னா சிட்டி ஃபுல்லா தான் சுத்தி பார்க்கறதா பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட தான் சேர்ந்து போயிருந்தோம். போன வாட்டி நம்ம குரோஷியா ட்ரிப் எல்லாம் இட்டாலி ட்ரிப் எல்லாமே சேர்ந்து போயிருந்தோம்ல, அதே சேம் அண்ணா ஃபேமிலி கூட தான் இந்த வாட்டியும் போயிருந்தோம். ஸோ 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரூம் புக் பண்ணலாம், எங்க சீப்பா இருக்கும், ஸோ எந்த இடத்துல ரூம் புக் பண்ணா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் ஈஸியா போறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ரூம் எல்லாத்தையுமே புக் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். நாங்க புக் பண்ணியிருந்த ரூமா இருக்கட்டும் இல்ல அபார்ட்மெண்டா இருக்கட்டும் எல்லா டீடைல்ஸுமே நீங்க வீடியோல கீழே கேப்ஷன்ஸ்ல பார்க்கலாம். அது இல்லாம நான் டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு ரீச் ஆனாலும் சரி, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும்னா அதுக்கு நியர்பை இருக்கிற ஏரியால ஏதாவது நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அங்க உள்ள லோக்கல் ட்ரெயினோ இல்ல மெட்ரோ அப்படி இல்லைன்னா பஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா கார்ல போறதை விட இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் இல்ல பஸ்ல போறது ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். டைரக்டா அந்த ஸ்பாட்லயே நம்மள இறக்கி விட்டுருவாங்க. வியன்னால நாங்க கவர் பண்ண ஸ்பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷான்புரூன் பேலஸ் போனோம், அதுக்கப்புறம் ஸ்டீஃபன்ஸ் கேத்தட்ரல், லாஸ்டா பாத்தீங்கன்னா மரியா தெரேசியா மோனுமெண்ட். இந்த ஒவ்வொரு ஸ்பாட்லயும் என்ன ஸ்பெஷாலிட்டி இல்ல என்ன யூனிக்கானதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். ட்ரிப்போட செகண்ட் டே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்லாவால ஃபுல்லா தான் சுத்தி பார்த்திருந்தோம். ஏன்னா அபார்ட்மெண்ட் புக் பண்ணதே அங்கதான், அங்க சுத்தலனா எப்படி சரின்னு செகண்ட் டே ஃபுல்லா நாங்க அங்க சுத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ளூ சர்ச். ஏன்னா இது ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால இது ப்ளூ சர்ச். இந்த யூரோப்லயே பாத்தீங்கன்னா சர்ச் ப்ளூ கலர்ல இருக்கிறது இது மட்டும் தாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஃபேரி டெய்ல வர மாதிரி ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கும். பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஏதோ பொம்மை பில்டிங் மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகா இருந்துச்சு கிட்ட பாக்குறதுக்கு. என் பசங்கள்ட்ட சும்மா நேரத்துல எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாங்கும் போது நல்லா போஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது போஸ் கொடுங்களேன்னா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அப்பதான் அழகா போட்டோ எடுக்க முடியும். காட்டு காட்டு காட்டு. எந்த நேரத்துல தேவைப்படுமோ அந்த நேரத்துல மட்டும்தான் அவங்க எப்படி டிஃப்ரெண்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்க வீட்டு குட்டீஸும் இப்படிதான் செய்வாங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்டா நாங்க போனது பாத்தீங்கன்னா இந்த கெனிமெட்ஸ் ஃபவுண்டைன் சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டைன்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூபிட் வந்து கையில வந்து ஒரு ஃபிஷ் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த ஃபிஷ்ல இருந்து வாயில இருந்து தண்ணி ஊத்துற மாதிரியும் இருக்கும் இந்த ஃபவுண்டைன். நாங்க இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சரி பசங்களோட மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக நானும் பசங்களும் சரி சேமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ப்ளூ சர்ச், இன்னைக்கு அடுத்து பிங்க் பேலஸும் பார்க்க போறோம். சோ அதனால கொஞ்சம் பளிச்சுன்னு ரெட் ட்ரெஸ் போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க 3 பேருமே ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தோம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பிங்க் பேலஸ். பாக்குறதுக்கு ரொம்ப மைல்டான இந்த பேபி பிங்க் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஒருவேளை பிங்க் அடிச்சு வெளுத்து போய் இந்த கலர்ல இருக்கான்னு தெரியல. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் மாதிரி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட் வீல பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. பிரிட்டிஷ்லாவாவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது பாத்தீங்கன்னா புதபெஸ்ட் ஹங்கேரி கண்ட்ரிக்கு தான். இங்க நீங்க ஹங்கேரி ரீச் ஆனதுமே சரி இந்த புதபெஸ்ட் கோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த மெட்ரோ எடுக்கணும்னாலும் சரி இல்ல லோக்கல் பஸ் எடுக்கணும்னாலும் சரி அந்த ஆப்ல போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு காட்டிடும். அந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். புதாபெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 days ஸ்டே. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஏன்னா நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் வீட்டுக்கு வந்ததும், அதனால வீடு மாதிரியே புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்னா சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதனாலதான் நான் மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாங்க இப்படிதான் புக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு.
சோ நாங்க ரெண்டு ஃபேமிலியா போனதுனால பாத்தீங்கன்னா இங்க வந்து 3 BHK அபார்ட்மெண்ட் மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலா ஒரு இடத்துலயும் நான் ஹோம் டூர் எடுப்பேன். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஹோம் டூர் தானே எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரட்டிஸ்லாவால மட்டும் தான் எடுத்திருந்தேன். சோ மத்த பிளேஸ்ல எல்லாம் எடுக்கல. வீடியோஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு கஷ்டம் கேட்டீங்கன்னா, லாங் வீடியோக்கு பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கணும், ஷார்ட்ஸ் வீடியோக்கு பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ல எடுக்கணும். சோ நம்ம இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம்னா டக்குன்னு ஷார்ட்ஸுக்கும் எடுக்கணும், லாங் வீடியோக்கும் எடுக்கணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆன பிறகு திரும்பியும் மறுபடியும் முதலேருந்து அந்த பழைய இடத்துல இருந்து வந்து திரும்பியும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஷார்ட்ஸுக்கும் ஒரு வீடியோஸ்க்கும். ஸோ அதனாலேயே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஹோம் டூர் எல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. புதாபெஸ்ட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இங்க ஃபேமஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹங்கேரியன் பார்லிமெண்ட் தாங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ 1 கிலோமீட்டருக்கு வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோ பெரிய பில்டிங்கா இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தனுபே ரிவர் ஓடிட்டு இருக்கும். அதுலயும் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸ், சென்சை பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இது வாயில கொஞ்சம் வர மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிட்ஜுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சிட்டியும் இந்த சைடு பாத்தீங்கன்னா புதா சிட்டியும் இருக்கும். ஸோ இயர்லி டைம்லலாம் பாத்தீங்கன்னா புதா சிட்டி தனியா பெஸ்ட் தனியா தான் இருந்துச்சான். லேட்டரா தான் பாத்தீங்கன்னா புதா பெஸ்ட்னு ரெண்டுமே கம்பைன் பண்ணிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரிட்ஜஸ்னு சொல்லலாம். இதோட லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 202 மீட்டர்ஸ்ங்க, 600 அடிக்கு மேல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விஞ்ச் வழியா போயிட்டு இந்த புதா கேசல்னு ஒன்று சொல்லுவாங்க, அங்கேருந்து மேல பார்த்தோம்னா இந்த சிட்டி ஃபுல்லா சிட்டி வியூ ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சிட்டி எந்த சைடு தெரியும்னா பெஸ்ட் சிட்டி சைடு ஃபுல்லா இந்த சைடு பார்க்கலாம். தனுபே ரிவர் கிராஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பெஸ்ட் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு ஃபுல்லா இந்த பக்கம் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க உள்ள என்ட்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒண்ணு பண்ணாங்க. அவங்களோட சைக்கிள் சேஞ்ச் பண்ற டைம் போல இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு மதியம் ஒரு 12 மணி 1 மணி கிட்ட போனோமா, அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணியிருந்தாங்க. ஓடி ஆடி வேலை செய்யறது கூட ஈஸியா இருக்குங்க. ஆனா ஒரே இடத்துல, அதுவும் அவங்க சிரிக்காம அப்படியே ஏதோ ரோபோட் மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாவே. யாருக்கிட்டையும் பேசாம அக்கம் பக்கம் திரும்பாம ஒரே இடத்துல ஒரே மாதிரி பாத்துக்கிட்டு 2 பேருமே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாங்க. நாங்க சுத்தி முடிக்கிற வரைக்குமே அவங்க அங்கதான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். வியூவை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. நடுவுல ரிவர், அந்த பக்கம் சிட்டி, பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஏரியா ஃபுல்லா. இந்த புதா கேசல் உள்ளேயே பாத்தீங்கன்னா ஆர்ட் மியூசியம் இருக்கு, அடுத்து ஹிஸ்டரி மியூசியம்னு 2 மியூசியம் உள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெயிலுங்க, எப்பா அப்படியே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு கை காலெல்லாம். சூரியன் அப்படியே டைரக்டா நம்மள அப்படியே எரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படி ஒரு சூடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் ஸ்பிரிங்க்லர் மாதிரி ஒண்ணு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் இல்லையா, அது மாதிரி எல்லா ஸ்பாட்லயும் வச்சிருந்தாங்க. அதோ இருக்கு பாருங்களேன். இதே மாதிரி நாங்களும் ஒரு ஸ்பாட்ல போய் சும்மா சும்மா அப்படியே குளிச்சுட்டு வர மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்க அங்க கேசல சுத்தி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ஒண்ணு போயிருந்தோம். ஏன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூஸ் ரைடு புக் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்களுக்கு 9:30க்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஷாப்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பொம்மை வந்து புதாபெஸ்ட்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. பாக்குறதுக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி அழகா இருக்கும். எங்க பார்த்தாலும் இதுவும் அந்த ஒரு ரெட் சில்லி இருக்குல்ல, அதுவும் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம தான் வீட்டுல எல்லாம் படுத்து தூங்குவோங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா நைட்ல தான் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock இருக்கும். 8:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்க 8 o'clock போயிருந்தோம். பட் ஆனா 9:30 ஆயிடுச்சு அந்த குரூஸ்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கே. இங்க பாருங்களேன் நைட் லைஃப் எவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்றாங்கன்னு. ஜாகிங் கொண்டு நைட்ல தான் போயிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப லைவ்லியா நல்லா இருந்துச்சு இந்த ஏரியாவே. சைட்ல அப்படியே ரிவரை பாத்துக்கிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சைட்ல நிறைய மியூசிக்கும் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் டான்ஸ் கூட ஆடிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க ஒரு 9:45 கிட்ட அந்த க்ரூஸ்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதுல ரைட் போறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த நைட்ல வந்து அந்த பார்லிமெண்ட் வியூ இருக்கு பாருங்க, அப்படியே தகன்னு சூப்பரா மின்னுச்சு. நல்ல கோல்டன் கலர்ல அந்த லைட் எல்லாம் போட்டு செமையா இருந்துச்சு. அந்த வியூ பாக்குறதுக்குனே கண்டிப்பா இந்த க்ரூஸ் ரைட் நீங்க மிஸ் பண்ணாம ஹங்கேரி போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க அந்த க்ரூஸ் ரைடு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நைட் வந்து ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலேயே கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போலாண்டு தான் போறதா இருக்கும். ஸோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் அங்க செக் இன் பண்ணணும்.
சோ அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த புதாபெஸ்ட்ல இந்த ஸ்கொயரும் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கொயரோட நிக்நேமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஸ்கொயர்னு சொல்றாங்க. சோ ஹங்கேரியில உள்ள எல்லா கிங் ஸ்டாச்சுஸும் இங்க தான் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு மாதிரி ஏதோ மரகத பச்சை கலர்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த பில்டிங் எல்லாம் ஒயிட், அந்த ஸ்டாச்சு எல்லாம் கிரீன் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த பேராஷூட் இருக்கு பாத்தீங்களா, இது நான் அங்க நம்ம அந்த புதா கேசல் மேல பாத்தங்க. அது எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி அங்க வருதா இல்ல ஒரு இடத்துலயும் இந்த பேராஷூட் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க அந்த ஸ்கொயர்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லஞ்சையும் வெளியிலேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வார்சால செக் இன் பண்றதுக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருந்தோம். இந்த அபார்ட்மெண்ட் பேர் வந்து வில்லா பிளாசா, வார்சா சிட்டில தான் இருக்கு. இங்க ஆக்சுவலா 2 days ஸ்டே. சோ வார்சா சிட்டி ஒரு நாளும் கிராக்கோ சிட்டி ஒரு நாளும் சுத்தி பார்க்கலாம்னு இங்க பிளான் பண்ணியிருந்தோம். சோ காலையில எல்லாம் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸும் முடிச்சுட்டு கிராக்கோ சிட்டியை சுத்தி பார்க்கலாம்னு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. சோ பசங்க ரொம்ப நாளாவே இந்த டாய்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு நாங்க ஒரு இடத்துலயுமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்குவோம் இல்லையா, சோ அதனால இந்த இடத்துலயும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதே மாதிரி டிராகன் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ். சோ அதனால அதுவும் ஒண்ணு வாங்கியாச்சு. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா வேவல் ராயல் கேசலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இங்க போறதுக்கு முன்னாடி இங்க டிராகன் இருக்கிறதாவும் டிராகன் வாயில நெருப்பு வரும்லாம் சொல்லியிருந்தாங்களா. நான் நிஜமாவே நினைச்சிட்டேன் இங்க ஒரிஜினல் டிராகன் இருக்கும் போல அப்படின்னு. ஏன்னா இங்க டிராகன் குகையும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் என்ட்ரி டிக்கெட்லாம் வேற போட்டிருந்தாங்க. சரி நிஜமான டிராகன் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஆர்வமா போயிட்டு இருந்தேன். ஆனா ஃபைனலா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது டிராகன் இல்ல, வெறும் கல்லு. ஆனா நெருப்பு வரும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் வாயில இருந்து நெருப்பு வரும். வாடா போதுண்டா. டிராகன் வந்து இந்த கொகைக்குள்ள தான் இருக்காமா. உள்ள போய் பாப்போமா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டிராகன். பாக்குறதுக்கு ஏதோ எலும்பு கூடு மாதிரி முள்ளு முள்ளா இருந்துச்சு. இது வாயில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நெருப்பு, ஒரிஜினல் நெருப்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அது வாயை பாருங்களேன், ஏதோ தீ பிடிச்சி கருகுன மாதிரி கருப்பாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த ரோலிங் பின் இருக்குல்ல, இந்த சப்பாத்தி போடுற கட்டை, அதெல்லாம் இங்க ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி இந்த குக்கி கட்டர் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல் எல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் 8 கால் பூச்சி மாதிரி எல்லாம் குக்கி கட்டர் இருந்துச்சு. மாடு வீடுல நாங்க லாஸ்ட் மந்த் தான் போயிருந்தோம். நாங்க வார்சால இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th. சோ நம்ம இந்தியால எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி வார்சால பாத்தீங்கன்னா அங்க ஆர்ம்டு ஃபோர்சஸ் டேன்னு ஒன்னு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த பரேட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. சோ நாங்க தூரமா நின்று பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். போலம் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா நாங்க ரீச் ஆனது பாத்தீங்கன்னா பெர்லின்ல தாங்க. அங்க வந்து நோ ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் சும்மா தரமா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்க வந்திருக்கோம் யாஷு? இது பஸ். பெர்லின்ல பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ மட்டும் தாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த ட்ரெயின் எல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப பழங்காலத்து ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. இங்க நாங்க ஃபர்ஸ்ட் போனது இந்த பிராண்டன்பர்க் கேட் தான். அந்த பிராண்டன்பர்க் கேட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாங்க போனது வந்து இந்த பெர்லின் வார் மெமோரியல் தாங்க. ஏர்லி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து 2ஆ பிரிஞ்சு இருந்திருக்கு. ஒன்னு வந்து ஈஸ்ட் ஜெர்மனி, இன்னொன்னு வந்து வெஸ்ட் ஜெர்மனின்னு 2 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனிக்கு பெர்லின் கேபிட்டலா இருந்திருக்கு, வெஸ்ட் ஜெர்மனிக்கு பான் கேபிட்டலா இருந்திருக்கு. இந்த மாதிரி 2 பார்ட்டா பிரிஞ்சு இருந்திருக்கு. Und altmilitärischen Einheiten, lasst euch nicht zu Lumpen machen. Zeigt menschliches Verhalten, wo immer es möglich ist. கிட்டத்தட்ட 1989 வரைக்குமே இந்த 2 செப்பரேஷனுமே இருந்திருக்கு. இதுல ஆக்சுவலா நடுவுல ஒரு கோடு போட்டாலே அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இங்க வரணும்னு தோணும், இங்க உள்ளவங்களுக்கு அங்க போகணும்னு தோணும். சரி, அந்த மாதிரி இந்த வாலை கிராஸ் பண்ண முயற்சிக்கும் போது நடந்த இந்த சண்டையில இறந்தவங்களோட மெமரியல் தாங்க இது. அவங்க ஞாபகார்த்தமா தான் இந்த வால்லாம் வச்சிருக்காங்க.
இந்த வால் வந்து உடைஞ்சதுனால அதுக்கு இடையில வந்து இந்த இரும்பு கம்பி எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அழகா அது ஒரு ஸ்ட்ரக்சரா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது வந்து இந்த பெர்லின் கேத்தட்ரல். இதுதான் உள்ளதுல ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த டூம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு கிரீன் கலர்ல. இந்த கேத்தட்ரலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பில்டிங் ஒன்னு இருக்கு. அது வந்து டிவி டவர் ஸ்டேஷன் சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு ஸ்பியர் மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்டீலால ஆனது. இந்த ஸ்பியர்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்கிறதா சொல்றாங்க. ஃபைனலா நாங்க போன ஸ்பாட் எதுனா இந்த ஹோலோகாஸ்ட் மெமோரியல் தாங்க. இதை முடிச்சுட்டு நாங்க டைரக்டா லக்சம்பர்க்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட அதே 11 மணி நேரம் டிராவல் பண்ணி வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.